மக்கள நான் தெருநாயின்னு சொன்னேனா, பரபரப்பான பதிவ போட்டிருக்காரு நடிகர் ராகவா லாரன்ஸ். என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? நடிகர் ராகவா லாரன்ஸோட அரசியல் என்ட்ரி பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த நிலையில இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல ராகவா லாரன்ஸ் பேசின விஷயம் பெரிய சர்ச்சைய உண்டாக்கியிருக்கு. அவரு அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரோட்ல இருக்கிற தெருநாய் நம்மள பார்த்தா கத்தும். ஏதோ ஒரு புது ஆளு வந்திருக்காங்கன்னு. அந்த தெருநாய்க்கு அதுக்கு புடிச்ச பிஸ்கட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்க பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும். அதுக்கு புடிச்ச மாதிரி செஞ்சு போட்டு கத்தாத மாதிரி நாம பார்த்துக்கணும். ஒரு நாய்க்கோ, வீட்டுக்கே இப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு நாட்டையே குடுத்துருக்கீங்க. கொஞ்சமாவது டைம் குடுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. மாற்றம் வேணும்னு சொன்னீங்க. மாற்றம் வந்துடுச்சு. மாற்றுறதுக்கு டைம் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. இவருடைய இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பலருமே சமூக வலைதளங்கள்ல கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ராகவா லாரன்ஸ் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுல இப்ப ரீசென்ட்டா நான் குடுத்த பிரஸ் மீட் ஒரு தவறான புரிதல ஏற்படுத்தியிருக்கு. அத பத்தி நான் இப்போ தெளிவுபடுத்துறேன். என்னோட ரசிகர்களையும், மக்களையும் என் அம்மாவுக்கு சமமா தான் மதிச்சுட்டு இருக்கேன். அவங்கள நாய்கள்னு நான் சொல்லிட்டதா செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இது முற்றிலும் பொய், முற்றிலும் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நாம ஒரு புது வீட்டுக்கு போனா, அங்க இருக்கிற சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்காக நாம கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். அங்க இருக்கிற நாய்களுக்கு கூட, அங்க இருக்கிற பழக்கவழக்கங்கள், அங்க என்ன உணவு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அதத்தான் நான் உதாரணமா சொல்லியிருந்தேன். மக்கள நாய்கள்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் மனசாட்சி இல்லாதவன் கிடையாது. நான் மக்கள ரொம்ப மதிக்கிறேன். அவங்க என் அம்மாவுக்கு சமமானவங்க. நான் சொன்னது, புதிய சூழல்ல பழகுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். எந்த இடத்துலயும் நான் மக்கள அவமதிச்சு பேசவே கிடையாது. அந்த பிரஸ் மீட்ட திரும்பவும் ஒரு தடவ பார்த்துட்டு, நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு. உங்க புரிதலுக்கும், ஆதரவுக்கும் நன்றி அப்படிங்கிற மாரி அந்த பதிவுல போட்டிருந்தாரு. ஸோ இவருடைய இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.